என்ன கிரிஜா அவளையுமே காணோம் இன்னமும். அதானே நேரம் சொன்ன நேரத்துக்கு வர்றது கிடையாது எல்லாம். என்ன பொம்பளைகளோ. வீடு நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ராணிக்கு கூப்பிடு கிரிஜா. அடே ஃபோனை வச்சு போட்டே வந்துட்டேன் பாரு நான். ஏன்டி ஃபோன் எடுத்துகிட்டு வர மாட்டியா? சரி சரி, கொஞ்ச நேரம் உட்காரு பார்க்கலாம் யாராவது வராங்களான்னு. ஆமாம் உன்ற ஃபோனுங்க. ஆமாம் அது ஒரு ஃபோனு, பட்டனு ஃபோனு. அது நான் ஒரு பக்கம் அடிச்சா வேற ஒரு பக்கம் போகுது. நான் எடுக்கிறதே இல்லை. என்ற பையன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஃபோனு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறான். சரின்னு சொல்லி தான் விட்டுட்டேன். சரி புது ஃபோன் வாங்குறோமில்ல, ஏன் இதை ரெடி பண்ணாட்டின்னு. அப்படியா? சரி உட்காரு. எத்தனை நேரம் நிற்கிறது, காலெல்லாம் நோகுது. அப்பாடி இப்போவே குறுக்கெலும்பெல்லாம் வலிக்குதம்மா. இன்னும் எங்கே கிடக்குது? இன்னும் மருமகள் எடுக்கல, பேரம்பேத்தி எடுக்கல, இப்போவே இந்த போடுது இடுப்பு. அதை சொல்லு மீனா. கல்யாணம் வேறு பேசிட்டு பையனுக்கு எப்போ என்னன்னு முடிவில்லாம எனக்கு அதுவே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே கிடக்குது. ஆமாண்டி கிட்டுச்சு, அதை கேட்கவே மறந்துட்டு. என்னதான் ஆச்சு? நிச்சயம் பண்ணி எப்போ? வருஷமே ஆயிருமாட்டு இருக்குது. இன்னொரு கல்யாணத்தை நீ பண்ணாமல் இருக்கிற. நானும் அதான் பார்க்குற டக்குன்னு முடிச்சு விட்டலான்னு. இவங்க அப்பா தான் கொஞ்சம் பணம் கையில் கரைக்கிட்டு நல்லா கிராண்டாக பண்ணணுன்ட்டு இருக்கிற. அப்படி எதுக்கு கிரிச்சு தேவையில்லாமல் காசு விரையும் பண்ணிட்டு பேசாமல் மருதமலை கோயிலுக்கு போய் தாலி கட்டி போட்டு காலையில் வீட்டில் சோத்த போடு, வேலை முடிஞ்சுது. இதையே தான் நானும் சொன்னேன். நீ எங்கே கேட்குற? அப்படி இல்லை இல்லை 2 நாள் மண்டபம் பிடிக்கணுமாமா. மண்டபத்துக்கு கேட்குற 80,000 கேட்குறான் ஒரு 2 நாளைக்கு. எவ்வளோ நாள் ஆகும்? நான் கல்யாணத்தை 80,000 முடிச்சுட்டு போயிடுவேன். யாருக்கு கல்யாணம் 80,000க்கு? தாரது தேரானி இத்தனை நேரம் இங்கே இருக்கிற வீட்டிலேருந்து கிளம்பி வர்றதுக்கு. ஐயா அதை ஏமா நீ கேட்ட? 2 வயசு பிள்ளை இருக்குதுன்னு தான் பேர். ஒரு டம்ளர் நகர்த்தி வைக்க மாட்டேங்கிறாளுகோ. எல்லாத்தையும் நானே தான் செஞ்சு எடுத்து வச்சுட்டு வரக்குள்ள போதும் ஆகுது. சரி அது கிடக்குது. நீங்கள் என்ன பேசிட்டு இருந்தீங்க? கல்யாணம்னு. ஆறு கல்யாணம்? என்ற வயனுக்கு தான். அப்பா விசுவாக்கா? ஆமாம் அது என்னதான் ஆச்சு? இன்னுமா கல்யாணம் பண்ணுற நீயே? அதான் ராணி நானும் கேட்டுட்ருக்கிறேன். நிச்சயம் பண்ணி வருஷமே ஆக போகுது, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து கிராண்டாக தான் பண்ணுவா அப்படியாமா. அதான் பேசிகிட்ருக்குறோம். நான் சொன்ன அவர் கேட்க மாட்டேங்கிறாருடி மீனா. நீ எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே. இன்னொரு பையன் இருக்கிறான், அவனுக்கும் செய்யணுமில்ல. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவனுக்கு முடிக்கலாம். இவனுக்கு என்னமோ அதே மாதிரி தான் அவனுக்கும் பண்ணணும். எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிற. அப்படி நாங்களும் எல்லா விசேஷத்துக்கும் எல்லாத்துக்கும் போயிருக்கிறோம். அப்புறம் மொய் வாங்கணுமில்ல. இருந்தாலும் செலவு தான். எப்படி ஒரு 5 லட்ச ரூபா இழுத்துருமாட்டு இருக்குதுடி ராணி. ஐயோ கல்யாணம் சொல்லும்போது நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது. நான் வேறு 2 பிள்ளைகளை வச்சுருக்கிறேன். நகை வேறு சேர்த்தணும். கல்யாண செலவுக்கு என்ன ஒன்றும் தெரியல. இந்த மனுஷங்கிட்ட சொன்னால் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க தோட்டத்தையெல்லாம் விற்று தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவர் அப்படி ஏதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்படி பிள்ளைக்கு சீரெல்லாம் எதுவும் பண்ணல, இல்லை கல்யாணமெல்லாம் நல்லா கிராண்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்படி என்னமோ ராணி கிரிஜா சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக தான் இருக்குது. எனக்கும் ஆசை தான் கிராண்டாக பண்ணணும்னு. பிள்ளைகன்னா ஏதாவது வயசுக்கு இது வந்து சீரு வைப்போம். ஆம்பளை பசங்களுக்கு காது குத்துறதோடு சரி. அதுவும் விசுவா காது குத்தும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரே சண்டை, நிம்மதியே கிடையாது. சரி கல்யாணமாச்சு நல்லபடியாக பண்ணலான்னு எனக்கும் தான் ஆசை. செலவு தலையை மீறியெல்லாம் போகுது. சரி உனக்கு ஆசை இருக்குதில்ல, ஒரே மூச்சா பண்ணி விட்டுரு. கல்யாணம் தானே ஒருக்கா தான் பண்ண போகிறோம். நல்லா சிறப்பாக பண்ணி விட்டுறலாம். சந்தோஷமாக தான் இருக்குது கல்யாணம் அப்படின்னாவே. சரி பொண்ணு வீட்டில் மறுபடியும் ஒருக்கா கூப்பிட்டு பேசிட்டு அடுத்தடுத்து பார்க்கணும். அதான் டக்குன்னு முடிச்சு விட்ரு. ராணி பெரியவளுக்கு ஏதாவது மாப்பிள்ளை கீப்பிள்ளை பார்க்குறியா? என்ன ஏது புள்ள ஆளாகி நிற்கிறா? அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்க அப்பா 2 வருஷம் போட்டுங்கிற. அப்படி இது என்ன வயசாச்சு அவளுக்கு? அதான் அவளுக்கு தான் 21 ஆக போகுது. 20 முடிஞ்சு 21 தொடங்குது. 21 வயசு தான் ஆகுது. ஒரு 23 24 பண்ணால் போதும். நம்மளாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி எண்ணத்துக்கு பொறுமையாக பண்ணுவோம். நானும் அதான் மீனா அதை நினச்சி தான் விட்டுருவேன். சரி பிள்ளைக்கு ஜாலியாக இருந்துட்டு போட்டோம். கல்யாணம் நான் சொன்னால் முடிஞ்சுது. அடுத்தடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சரி 24 பண்ணலாம் தான் நானும் விட்டுட்டேன். ராணிக்கா வாமா சுந்தரி. அக்கா குழந்தை பார்த்தீங்களா?
அவளை தான் சுந்தரி நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் காணும் பாரு அவளையே. ஒரு போன் பண்ணுமா? அதான் பண்ணுறேங்க்கா. எதுக்கு மீனா கொழுந்து கேட்டுட்ருக்கிறீங்க? போன் எடுக்கிறாளான்னு பாரு. கவர்மெண்ட் குழு ஏதோ இருக்குதாம்மா, 20,000 தருவாங்களாம்மா, வட்டி இல்லாமல் பணத்தை மட்டும் கட்டுறதாம்மா. அதான் சரி உன்னை வர சொன்னேன். எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் கொடுத்துள்ள ஆதார் கார்டு ஜெராக்ஸு என்ன ஏதுன்னு பார்க்கலாம், கிடச்சிதுன்னா பரவாயில்ல தானே. ஹலோ கொழுந்து, என்னடி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமா வா, இங்கே எல்லோரும் வந்துட்டாங்க. வா 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 சீக்கிரம் வா. அப்படியா, இது தெரியாமல் போச்சே. வனஜாக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லலாமாம்மா, அவங்களும் ஏதோ குழு விருந்து சேரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வனஜாக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, அவெல்லாம் 1,00,000 இருந்தால் தான் வாங்குவா, 20,000 பத்தாது. கொழுந்து வந்துட்டு இருக்காளாமாங்க்கா. வனஜாக்கா கூப்பிட்றதுக்கு பதிலாக வளர வேணா கூப்பிடலாமாங்க்கா. ஏம்மா அவள் குழு வாங்கி கட்டுவாளா? அதெல்லாம் கட்டிடுவாங்க்கா. ஐயோ அந்த நெட்டக்காளியெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே ஒருக்கா குழுவில் சேர்ந்து நம்மளை மாட்டி விட்டுட்டா. அதுக்கப்புறம் அந்த குழுவிலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க. ஆமாம் சுந்தரி, கிரிஜா சொல்கிறது சரிதான். ஏற்கனவே இப்படி தான் ஒருக்கா பண்ணிட்டு கட்டவே இல்லை, நமக்கு கிடைக்கவே இல்லை. வரு வேண்டாம்மா, எதுக்கு விட்டுறலாம். நீ சொல்லாத இந்த மாதிரி குழு இருக்கிறதே. காட்டுவாசிக்கு இன்னொரு திமிரு. நெட்டக்காளியாம்மா நெட்டக்காளி, இரு வளர வட்டு சொல்லித்தரேன். அக்கா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேனேங்க்கா, வந்துடுவாவி இப்போ. மீனா பொய் சொல்கிறாடியாவோ, இப்போதான் அவளுக்கு இந்த விஷயமே தெரியும். அதான் எல்லாம் கேட்ப மாதிரியோ. இந்த குழு நம்மளுக்கு கிடைக்காம போயிடும், அது மட்டும் தெரியுது எனக்கு. இருங்கடானிக்கா, நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் வளர. ஹலோ வளரு, எங்கடி இருக்க? சுந்தரி, நீ எங்கே இருக்கிற? நானும் எனக்கு ஃபோன் போடலான்ட்டு தான் இருந்தேன். அப்படியா, சரி நீ சீக்கிரமாக கிளம்பி மரத்தடிக்கு வா. ஏன்டி என்னாச்சு? 20,000 கவர்மெண்ட் குழுவிலேருந்து தராங்களாமா, அசல் மட்டும் கட்டினா போதுமாம்மா. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வா. கொழுந்து வர சொல்லியிருக்கா, கொழுந்து தான் தலைவியேட்டு இருக்குது. சீக்கிரமா வா, கூடவே அனிதாவையும் கூட்டிகிட்டு வாடி. நான் பச்சி போண்டா வாங்கிட்டு இருக்கேன் சுந்தரி, வரக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நீயும் வா, சூட சுட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்லாம். பச்சி போண்டாவா? சரி சரி இரு நான் வரேன். அப்போ கையோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்துடலாம், இவங்களை வெயிட் பண்ண சொல்கிறேன். சொல்லிட்டு வா. சூப்பராக இருக்குடி, சீக்கிரமா வா. எல்லாத்தையும் தின்னு போடாத வளரு, இரு வரேன். அக்கா, மறிக்கொழுந்து வந்து நீங்கள் நிற்க சொல்லுங்கள். நான் போய் என்னோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, வளரோடது அனிதாவோடதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நேரம் பண்ணாத சுந்தரி, கொஞ்சம் சீக்கிரமாக வா. அப்படியே வெட்டு வெடுக்குனது வருவாளுகோ. ராணி, நீ அவள் பேசுனது கேட்டியா? ஏதோ வடை போண்ட திங்க போகிறாளுகளாம்மா, 1/2 மணி நேரம் எல்லாம் வரமாட்டாங்கோ. கிரிஜாக்கா, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட போண்டா திங்க போகிறேன்னு. நான் இப்போ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன், 5 நிமிஷம்தான். சரிம்மா சுந்தரி, கொஞ்சம் விரசா வந்துடு. வந்துடுங்க மீனாக்கா, கொழுந்து வந்தால் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். ராணி போய் பேசிட்டு போகிறாளுக்காவ, அவள் பேசுனது நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். வடை திங்க போகிறாளுக, சொன்னால் நமக்கு சேர்த்து வாங்கிட்டு வரணுமில்ல, அதை சொல்லாமல் போகிறா. அப்படியா? என்ன வடை போண்டா தானே, கொஞ்சம் மாவு எடுத்து கலக்கி போட்டால் வடை போண்டா ஆச்சு. இல்லை அதுக்கு சொல்லலடி ராணி, நான் அது எப்படி அமுக்கமாக போகிறா வேறு, அதுக்கு சொல்லலை ராணி. இதே நம்ம எதை சாப்பிட்டு இருந்தோன்னா வந்து உரிமையை எடுத்து சாப்பிடுவாளுகோ. இன்னைக்கு அவங்க மட்டும் அளவாக போகிறாங்க வேறு. வாங்கிட்டு இது வருவாங்களோ இருக்கு கிரிஜா. சரி விடு, நம்ம வடை போண்டாவே பார்த்ததில்ல வேறு. சரி விடு கிரிஜா. வளரு, இது எந்த போண்டா கடை? நாங்கள் மெயின் ரோட்டில் உன்னை காணுமே. அங்கேயா? எடியே சொல்லியிருக்க வேண்டாமா, எத்தனை தூரம் நடக்கிறது. சரி இரு நான் வரேன். யாரது அங்கே போகிறது? டே தம்பி, அடே கொடை பிடிச்சிட்டு போகிறவனே, அரே தம்பி சைக்கிளில் போகிற தம்பி, கொஞ்சம் நில்லு, நான் வரேன், என்னை இறக்கி விட்ருப்பா. எப்படி போகிறான் பாரு, காது கேட்காத மாதிரியே. இருக்கட்டும், எப்படி நம்ம ஊருக்காரு பையனாக தான் இருப்பேன், பார்த்துக்கலாம். சரி அப்படியே நடந்து போவோம். தாத்தா சீக்கிரம் உளுந்து வடையை கொடுங்க, சாப்பிட்டு போட்டு நான் போகணும். ஆமாங்க தாத்தா, சீக்கிரமாக கொடுங்க. எனக்கு 2 பருப்பு வடை, ஒரு மிளகா பச்சி, சட்னி கொஞ்சம் நிறைய வைங்க தாத்தா. ஐயே, இந்த தாத்தா கிட்டே வடை போண்டா வாங்க வந்தாளுக, வேற ஆளே கிடைக்கலையா? சுந்தரி, என்ன இத்தனை நேரம்? சீக்கிரமா வா. ஏன்டி இத்தனை நேரம்? இரு, உனக்கு 2 வடை வாங்கி தரேன்.
ஐயே எனக்கு வேணாப்பா, அந்த ஆளு கால்லையும் கையிலையும் சொரிஞ்சிட்டு அப்படியே வடை போண்டா வச்சு தரேன். எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. என்னடி சொல்கிற? இப்படி நான் வேறு தின்னு போட்டேன். நல்லா இருக்கும்னு நினச்சல தின்னேன். அப்போவுமே கடையை பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது சுந்தரி எனக்கு. அந்த வளருக்கு தெரியுமே, ஏண்டி நீ உனக்கு தான் தெரியுமில்லடி, அப்புறம் எதுக்கடி இந்த கடைக்கு வந்து நீயே? தாத்தா இப்போல்லாம் சுத்தமாக தாண்டி செய்கிறாரு, அதனால தான் வந்தேன். சுத்தமாக வந்து நீ சாப்பிடு, எனக்கு வேணாப்பா. ஏன் என்னடி சொல்கிற? நான் வேறு சாப்பிட்டுட்டுனே. ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க போகலாம். ஏண்டி குழுவுக்கு என்ன 20,000மா? ஆமாம், சீக்கிரம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், வாங்க போகலாம்.